நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்ஸ் அசோசியேட் ஃபுட்வேர் டிசைன் சம்மந்தப்பட்ட எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸ் போஸ்ட்டான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஜாப் அப்ளிகேஷன் சென்னை, ஹைதராபாத், ஜோத்பூர், ராக்டாக் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பான போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி டீட்டெயில், செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலையை பார்த்தீங்கன்னா ராக்டாக் போஸ்ட்டுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங், அசோசியேட் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங், அசோசியேட் ஃபுட்வேர் டிசைன் போஸ்ட்டுக்கான வேகன்சியும், டெக்னாலஜிஸ் போஸ்ட்டுக்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதே போல் ஜோத்பூர், இதே போல் ஹைதராபாத் போஸ்ட்டுக்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சென்னைக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் இன்சார்ஜ் அண்ட் ஹெட், ப்ராஜெக்ட் டெக்னீஷியன், 3D ஸ்கேன் லேபு, சாம்பிள் மேக்கர் போஸ்ட்டுக்கான வேகன்சி, அதாவது டிசைன் ஸ்டுடியோ அண்டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லேப் லெவலில் வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 16 காலத்துக்கான வேலை வாய்ப்பு அதிகப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் PhD இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா பயோமெடிக்கல் சயின்சஸ், பயோமெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக், எம்எஸ்சி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், அதே போல் அசோசியேட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு எம்டெக், எம்எஸ்சி இன் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஈக்குவலண்ட், பிடெக், பிஎஸ்சி இன் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்னு சொல்லியிருக்காங்க. அசோசியேட் ஃபுட்வேர் டிசைனுக்கு மாஸ்டர் டிகிரி இன் டிசைன் இன் ஃபுட்வேர் டிசைன் அண்டு ப்ரொடக்ஷன், மாஸ்டர் டிகிரி இன் டிசைன் இன் ஃபுட்வேர் டிசைன் இந்த மாதிரிப்பட்ட இல்லைனா க்ரியேட்டிவ் டிசைன் இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான படிப்பு அவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், சீனியர் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா PhD இன் அது சம்மந்தப்பட்ட ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இது பண்ணி படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ இன் ப்ரோத்தோட்டிக் அண்டு ஆர்த்தோட்டிக் போஸ்ட்டுக்கான வேகன்சி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான டெக்னாலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் கிராஜுவேட் டிகிரி இன் எனி சயின்ஸ் சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் சயின்ஸுக்கு MSc இன் ஹியூமன் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, ஃபிசியாலஜி. அது மட்டும் இல்லாமல் அசோசியேட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு எம்டெக், MSc முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் PhD இன் லேதர் டெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், சாம்பிள் மேக்கர் போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் 55%, 55% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்பான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங், சீனியர் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 40 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரியும், மற்ற வேலை வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC ST இவங்களுக்கு 5 இயர்ஸ், OBC கேட்டகரி 3 இயர்ஸ், PWD கேட்டகரி 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 1,30,30,000 ஸ்டார்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அசோசியேட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 65,000 ஸ்டார்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னாலஜிஸ்ட்டுக்கு 30,000 ஸ்டார்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 1,30,30,000, ப்ராஜெக்ட் டெக்னீஷியனுக்கு 35,000, சாம்பிள் மேக்கருக்கு 30,000 பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணவங்கள வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து ஸ்கில் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ, தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/12/2023 டிசம்பர் 2 தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/1/2024 ஜனவரி மாதம் எண்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே பேஸ்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர், HR, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக், 4th ஃப்ளோர், ரூம் நம்பர் 405, FTDI, நொய்டா, உத்தரப்பிரதேஷ் அந்த அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அது கிளிக் பண்ண இந்த வேலை வாய்ப்பு